ஹலோ வியூவர்ஸ், இப்போ நம்ம அந்த டிரான்ஸ்ஃபார்மர் அக்சசரிஸில் ரெண்டாவதாக பார்க்க போகிறது ப்ரீத்தர். இந்த ப்ரீத்தர் அப்படிங்கிறது என்ன? ப்ரீத் பண்ணுறதுனால நார்மலாக சுவாசிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். இப்போ டிரான்ஸ்ஃபார்மரோட அதில் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கக்கூடிய ப்ரீத்தர் என்ன வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டிரான்ஸ்ஃபார்மரோட ஆயில் ஹீட் ஆகி அதனுடைய வால்யூம் அதிகமாகும் போது அதோட ஆயில் மட்டம் கன்சர்வேட்டரில் அதிகமாகும். இப்போ இந்த இடத்துல அதிகமாகும். அப்படி அதிகமாகும் போது அந்த கன்சர்வேட்டர் டேங்க்கில் இருக்கக்கூடிய ஆயிலோட மேற்பகுதியில் இருக்கக்கூடிய அதிக அழுத்தமாக இருக்கக்கூடிய அந்த காற்று ப்ரீத்தர் வழியாக வெளியே போயிடும். அதாவது இந்த ப்ரீத்தர் வழியாக அப்படி வெளில போயிடுது. ஆனால் இதே சமயத்தில் வெப்பம் குறைவாக இருக்கும்போது ஆயிலோட வால்யூம் குறையுது. இதனால் கன்சர்வேட்டரில் ஆயிலோட மட்டம் குறையுது. இந்த நேரத்தில் கன்சர்வேட்டரில் ஏற்படுகிற வெற்றிடத்தை நிரப்புறதுக்கு ப்ரீத்தர்லேருந்து வெளிக்காற்று உள்ளே போயிட்டு அந்த இடத்த ஃபில் பண்ணும். இந்த நிகழ்ச்சிக்கு பேர் தான் ப்ரீத்திங் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரீத்தர்னால அந்த வேலை நடக்கிறதுனால அதை ப்ரீத்திங் அப்படின்னு சொல்கிறோம். வெளிக்காற்று ப்ரீத்தர் வழியாக கன்சர்வேட்டருக்குள்ளே போயிட்டு அந்த வெற்றிடத்தை நிரப்பிடும். இப்போ ப்ரீத்தர் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, ஒரு சிறிய ஒரு கண்டெய்னர் தான். இது ஏர் அவுட்லெட்டுக்கும் கன்சர்வேட்டருக்கு இடையில இதை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இது கன்சர்வேட்டர் இங்கே இருக்குது, ஏர் அவுட்லெட் இங்கே இருக்குது, ரெண்டுக்கு இடையில தான் இந்த ப்ரீத்தர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரீத்தருக்குள்ளே என்ன இருக்கும்? ஒன்றும் இல்லை, ஒரு சிலிக்கா ஜெல்லு வச்சுருப்பாங்க. சிலிக்கா ஜெல் வெளிக்காற்றில் இருக்கக்கூடிய ஈரத்தை உறிஞ்சிக்கிட்டு உலர்ந்த காற்றை கன்சர்வேட்டருக்கு அனுப்பும். அந்த சிலிக்கா ஜெல்லோட அந்த கலர் பார்த்திங்கன்னா அது ட்ரையாக இருக்கும்போது, உலர்ந்து இருக்கும்போது நீல நிறமாக இருக்கும். ஈரத்தை உறிஞ்சிருக்கும்போது சிலிக்கா ஜெல் பிங்க், அதாவது இளஞ்சிவப்பு நிறத்தில் மாறிடும். இப்போ சிலிக்கா ஜெல் இளஞ்சிவப்பு நிறத்தில் மாறினாலும் அதை நம்ம திரும்ப திரும்ப யூஸ் பண்ண முடியும். எப்படி யூஸ் பண்ணலாம்? அதை வெளியில் எடுத்துகிட்டு அந்த ப்ரீத்தரை கைட்டிட்டு அதுலேருந்து அந்த சிலிக்கா ஜெல் எடுத்து வெயிலில் காய வச்சு மறுபடியும் அதை நம்ம நீளமாக மாற்றி அந்த ப்ரீத்தர் அந்த கண்டெய்னர்லேயே வச்சிடலாம். ப்ரீத்தர் அப்படிங்கிறது வெளியில் உள்ள ஈரத்தை உள்ளே அனுப்பாமல் ட்ரை ஏரை உள்ளே அனுப்பக்கூடிய அந்த டிவைஸ் தான் ப்ரீத்தர். ஓகே வியூவர்ஸ், இது புரிஞ்சாலும் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.